ஓம் சாந்தி. 19/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்த முரளியில் பாபா எதை அதிசயமாக இருக்கிறது என்று கூறுகிறார்? இந்த முரளியில் பாபா எதை அதிசயமாக இருக்கிறது என்று கூறுகிறார்? இரண்டாவது கேள்வி, கலைகள் ஏன் குறைந்தது? கலைகள் ஏன் குறைந்தது? மூன்றாவது கேள்வி, நீங்கள் எப்போது தேவதை ஆகிவிடுவீர்கள்? நீங்கள் எப்பொழுது தேவதை ஆகிவிடுவீர்கள்? நான்காவது கேள்வி, எதற்கு பிரம்ம போஜனம் என்று கூறப்படுகிறது? எதற்கு பிரம்ம போஜனம் என்று கூறப்படுகிறது? அஞ்சாவது கேள்வி, எப்போது அதிக முன்னேற்றம் ஏற்படும்? எப்போது அதிக முன்னேற்றம் ஏற்படும்? ஆறாவது கேள்வி, கடைசி நிலைக்கான பாடல் என்ன? கடைசி நிலைக்கான பாடல் என்ன? fill in the blanks. தனது டேஷ் சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தனது டேஷ் சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆகையால் டேஷ். ஆகையால் டேஷ். மூன்றாவது, பாபாவின் நினைவில் இருப்பதால் பாபாவின் நினைவில் இருப்பதால் டேஷ் டேஷ் இருப்பீர்கள். பாபாவின் நினைவில் இருப்பதால் டேஷ் டேஷ் இருப்பீர்கள். நான்காவது, விசேஷ வாழ்க்கை வாழக்கூடிய ஆத்மாக்கள் டேஷ். விசேஷ வாழ்க்கை வாழக்கூடிய ஆத்மாக்கள் டேஷ். அஞ்சாவது, டபுள் லைட்டாக இருக்க வேண்டுமென்றால் டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, இந்த முரளியில் பாபா எதை அதிசயமாக இருக்கிறது என்று கூறுகிறார்? இந்த முரளியில் பாபா எதை அதிசயமாக இருக்கிறது என்று கூறுகிறார். அதுக்கு பாபா என்ன பதில் சொல்றாரு? இந்த பாடசாலையில் வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் என அனைவரும் படிக்கின்றனர். ஆகையால் இது அதிசயமாக இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, கலைகள் ஏன் குறைந்தது? பக்தி செய்து சாஸ்திரங்களை படித்து பாபா சொல்ற சாஸ்திர போன்றவர்களில் எந்த சாரமும் இல்லை. அவற்றை படித்து படித்து உங்களது கலைகள் குறைந்து கொண்டே வருகிறது. பாபா சொன்ன மாதிரி சொல்லணும். சாஸ்திரம் போன்றவர்களில் எந்த சாரமும் இல்லை. அவற்றை படித்து படித்து உங்களது கலைகள் குறைந்து கொண்டே வந்தது.
மூன்றாவது கேள்வி, நீங்கள் எப்போது தேவதை ஆகிவிடுவீர்கள்? நீங்கள் எப்போது தேவதை ஆகிவிடுவீர்கள் அப்படின்னா, சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுவதால், தாமரை மலர் போன்று ஆகும்போது, சங்கொலி எழுப்பும்போது தேவதை ஆகிவிடுவோம் இல்லையா? அப்போ தேவதை ஆகிறதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன? சக்கரத்தை சுற்றணும், தாமரை மலர் போல தூய்மையாகணும், சங்கொலி எழுப்பும்போது. அப்போ ஈஸியானீங்கன்னா எல்லாம் தேவதை ஆகிவிடுவோம். நான்காவது கேள்வி, எதற்கு பிரம்ம போஜனம் என்று கூறப்படுகிறது? பாபா சொல்றார், பதீத் பாவன் சிவ் பாபாவின் பண்டகசாலைக்கு, பதீத பாவனர் சிவ் பாபாவினுடைய பண்டகசாலைக்கு எது வந்தாலும் அது தூய்மையாகிவிடும். பாபா வீட்டுக்கு எது வந்தாலும் அது என்னாயிடும்? தூய்மையாகிவிடும். அதனால்தான் பிரம்ம போஜனம் என்று கூறப்படுகிறது. அஞ்சாவது கேள்வி, எப்போது அதிக முன்னேற்றம் ஏற்படும்? நினைவில் அமர்ந்து சாப்பிட்டால். யாருடைய நினைவில்? பாபா நினைவில் இல்லையே, வேற யாரையும் நினச்சிட்டு சாப்பிடக்கூடாது. நினைவில் அமர்ந்து சாப்பிட்டால், சமைக்கும் போதும் நினைவில் இருந்து சமைத்தால் அதிக முன்னேற்றம் ஏற்படும். ஆறாவது கேள்வி, கடைசி நிலைக்கான பாடல் என்ன? கடைசி நிலைக்கான பாடல் அந்துமதி சோகதி. பாபா சொன்னார் இல்லையா, அதீந்திர சுகத்தை பற்றி கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்று கடைசி நிலைக்கான பாடப்பட்டிருக்கிறது. அதீந்திர சுகத்தை பற்றி கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்று கடைசி நிலைக்காக பாடப்பட்டு இருக்கிறது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். தனது டேஷ் சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவ வாழ்க்கை. பாபா சொல்றார், சதா லட்சியத்தை, தனது லட்சியத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னார் இல்லையா பாபா, உங்களுடைய குறிக்கோள், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட், தனது லட்சியத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆகியால் டேஷ். நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆகியால் களைப்படைந்து விடாதீர்கள். டயர்டாகக்கூடாது, களைப்படைந்து விடாதீர்கள். மூன்றாவது, பாபாவின் நினைவில் இருப்பதால் டேஷ் டேஷ் இருப்பீர்கள். பாபாவின் நினைவில் இருப்பதால் டேஷ் டேஷ் இருப்பீர்கள். இருக்கிறதா சொல்லிடுவீங்க. குஷி, ஆரோக்கிய, சக்தி. கரெக்டாக சொன்னதா கரெக்டாக மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. பாபா சொல்றார், பாதி சொன்னீங்கன்னா பாதி மார்க் தான். பாபாவின் நினைவில் இருப்பதால் அமைதியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சொன்னார் இல்லையா பாபா, பாபாவுடைய நினைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? அமைதியும் கிடைக்குது, ஆரோக்கியமும் கிடைக்குது. நான்காவது, விசேஷ வாழ்க்கை வாழக்கூடிய ஆத்மாக்கள் டேஷ். விசேஷ வாழ்க்கை வாழக்கூடிய ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் சாதாரண காரியம் செய்ய முடியாது. அஞ்சாவது, இது எல்லாரும் சொல்லிடுவீங்க, டபுள் லைட் ஆக இருக்க வேண்டுமென்றால் தடைகளை அழிப்பவர் ஆகுங்கள். டபுள் லைட்டாக இருக்க வேண்டுமென்றால் டேஷ், விக்ன விநாசக் அல்லது தடைகளை அழிப்பவர் ஆகுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.